வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம உடைச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ரெண்டு பச்சை மிளகாய் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி விட்டுறலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் நாட்டுக்கோழி முட்டை 4 எடுத்திருக்கேன், இப்போ அதை உடச்சி ஊற்றிடலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். மசாலாலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் வேக விடணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ அதை பிரித்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். எல்லா முட்டையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். ரெண்டு சைடும் மசாலாலாம் பிடிச்சி வெந்துருச்சு. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.